அதுதான் வந்து டுடே we are going to be talking about. நீங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா பர்சியூ பண்ணணும்னு நினைச்சாலோ ஒருத்தவங்க உங்களை பர்சியூ பண்ணாலும் however the situation is, the very first thing is that where is your relationship with God like? How is your relationship with God like? And அவங்களோட relationship with God like? That is the ultimate and the very first thing. ஆண்டவரோட உறவு எப்படி இருக்கு, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு, இன்னொரு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அவங்க அந்த பையனோ பொண்ணோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். Ultimately that is very very important. If they are not spiritually growing, if they are not spiritually like, அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அதே மாதிரி உன்னோட முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன்னோட முழு பலத்தோடு நீ தேவனில் மாத்திரம் அன்பு கூறுன்றதான் முதல் கட்டளை. அந்த முதல் கட்டளையை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம்னா தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கட்டளைக்கு நான் அப்புறம் வரேன். முதல் கட்டளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது we are put prioritizing God. We start living a Christ centered life. எல்லாமே நம்மளை சுத்தி மாற ஆரம்பிச்சிடும். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னே நம்மளோட the way we, அது வந்து எப்படி சொல்றதுன்னா பாவம் பண்ணா நரகத்துக்கு போயிடுவோன்றதுக்காக நம்ம பாவம் பண்ணக்கூடாது. பட் பாவம் நான் பண்ணனா எங்கள் அப்பாவோட மனசு வந்து கஷ்டப்படும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பாவம் பண்ணாமல் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நுவான்சஸ் நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன சொல்கிறதுனா உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கனி கொடுக்குற ஒரு ஜீவியம் இருக்கணும். அவங்க வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க நல்லா பைபிள் வாசிப்பாங்க, அவங்க எல்லா சர்ச்சு இதுலேயும் இது பண்ணுவாங்க, மியூசிக் டீமில் இருக்காங்க, மீடியா டீமில் இருக்காங்க, அவங்க வந்து சர்ச்சில் வந்து முதலாளாக எல்லாமே சேர்ஸ்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வைப்பாங்க. என்ன நீங்கள் யூ கேன் டூ ஆல் தி டீட்ஸ், யூ கேன் டூ ஆல் தி கிறிஸ்டியன் டீட்ஸ், பட் இஃப் யுவர் ஹார்ட் இஸ் நாட் ரீஜெனரேட்டட், உங்களுடைய இருதயம் மாற்றப்படாமல், உங்களுடைய குணங்கள் ஆண்டவருக்குள்ள மாற்றப்படாமல், அது எப்போ தெரியும்னா நீங்கள் ரொம்ப ஆண்டவரோட உறவில் நீங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் உணர்த்தி மாற்றுவார். ஸோ தட் வேர் இஸ் தேர் ரிலேஷன்ஷிப் வித் காட் லைக்? Are they like actively seeking God's voice in their life and submitting to God's will in their life? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் ஐ ரியலி லைக் தட் பர்சன் நீங்கள் ஜம்ப் இன் பண்ணிங்கன்னா, எதுக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் இவ்வளோ யோசிக்கணும்னா, பிகாஸ் you are making the second most important decision in your life of choosing a partner. Okay va? That is why you need to be very very mindful. அதை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுற விதத்தில் எப்படி வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்துட்டு எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, how do they respond to the scripture? First of all, how is their relationship with God like? ரெண்டாவது வந்து how is their relationship with his word? ஓகேவா? நிறைய பேர் வசனம் கேட்பாங்க, சபையில் எல்லாரும் உட்காந்து வசனம் கேட்கலாம், நிறைய பேர் வசனம் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்டிட்டு போகிற அந்த மாதிரி, ஆனால் அவங்களும் சர்ச்சிலேயே வளர்கிற பிள்ளைங்க தான். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு அவங்க சர்ச்சில் வசனம் கேட்டால் அவங்க மெசேஜ் ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க அப்படிலாம் கிடையாது. இஃப் தே லிசன் டு த வேர்ட், ஹவ் ஆர் தே ஆக்டிவ்லி அப்ளைங் இட் இன் தேர் லைஃப்? அது எப்படி அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அபியாசப்படுத்துகிறாங்க, சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை கரெக்டாக அந்த வசனத்தை அவங்க செவி கொடுத்து அதை வந்து அவங்களோட வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் வாசிக்கிறது மட்டும் இல்லை, எத்தனை வசனங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து how do they discuss about scripture? அதை வந்து அவங்க வந்து பைபிள் ஸ்டடீஸ்லேயோ, உண்மையாக நான் சொல்கிறேன், யூ ரியலி வாண்ட் டு நோ who a person is, யூத் மீட்டிங் வரதை விட சர்ச்சு சண்டே சர்வீஸ் வர விட எத்தனை பைபிள் ஸ்டடீஸ் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஈவன் ஸ்மால் குரூப்ஸ் பைபிள் ஸ்டடீஸ், ஆர் தே ப்ரையாரிட்டைசிங் காட்ஸ் வேர்ட்? தே ரியலி வாண்ட் டு நோ காட்ஸ் வேர்ட். அண்ட் அங்கே அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து, these are the things that you need to consider, because tomorrow they are going to lead, and tomorrow they are going to be your partner in building a healthy family and a godly family. If these things are out the window, even if you make the decision, tomorrow you'll be like, ஐயோ நான் யோசிச்சிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த ரிக்ரெட் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இப்போவே வந்து இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து before you jump into a relationship, this is how you consider how is their walk, salvation என்ன, உண்மையாகவே அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? பிகாஸ் நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் இது பண்ணியிருக்கலாம், பட் ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு சபையிலே நீங்கள் வளர்ந்துருக்கலாம், ஆனால் அவங்க உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ரட்சிப்புனா என்ன? முதல்ல டூ தே நோ வாட் இஸ் சால்வேஷன்? டூ தே நோ வாட் இஸ் காஸ்பிள்? உண்மையாகவே சுவிசேஷனா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற விஷயங்களெல்லாம் when you have conversation with that person, if that is not there, flee immediately.
வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நான் வந்துருங்க. பிகாஸ் if that person is not spiritually grounded, it will be very difficult for you in the future to move forward. These are the things that you need to keep in mind. Two things on a relationship with God, relationship with the word, and third thing is that what is their relationship with sin. பாவத்தோட அவங்களோட ஸ்ட்ரகிள், எவ்ரிபடி ஸ்ட்ரகிள்ஸ் வித் சின். ஓகேங்களா? ஐயோ, இஃப் தே லுக் அவுட் சைடில் வந்து தே ஜென்ரலி மென் டோன்ட் டாக் அபவுட் இட், ஆர் விமென் ஐ டோன்ட் நோ, தே ஆர் வெரி ஹஷ் அபவுட் இட். தே டோன்ட் ரியலி டாக் அபவுட் ஆல் ஆஃப் திஸ். இதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. நான் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் with be it pornography, porn அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை ட்ரக் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை சம் சார்ட் ஆஃப் அடிக்ஷன், be it கேம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து அடிக்ட் ஆகிட்டு என்ன செய்யணுமோ செய்யாமல் என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஸ்ட்ரகிள் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க. நான் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, கிறிஸ்டியன்ஸ் ஆர் வெரி குட் அட் தட். ஓகே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் அதை செஞ்சிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கறது இல்லை, பட் அது அந்த வசனத்தோட கடைசி பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் தான் வந்து இரக்கம் பெறுவான். விட்டு விடுறாங்களா? how is their struggle with sin? இப்போ வந்து for example if they have a struggle with porn ன்னு வைங்களேன், tomorrow if you get into a relationship and they are like, அதுக்கப்புறம் தான் இந்த physical boundariesலாம் கொஞ்சம் வந்து இதாகும்போது you don't know their என்ன சொல்றது ஹிஸ்ட்ரி வித் சின்னும் போது, இஃப் யூ ஜஸ்ட் கேஷுவலி டூ லைக் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஹோல்டிங் ஹேண்ட்ஸாக இருக்கட்டும், ஹக்கிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கேஷுவலாக பண்ணும்போது இட் வில் ஸ்பார்க் த ஓல்ட் செல்ஃப் இன் தெம், அண்ட் தென் யூ வில் like put those thoughts in their head and it will all come back, and அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ யூ நீட் டு நோ what are their struggles. Are they very like vocal about it? Are they sharing it with you, or are they sharing it with someone in their life அப்படின்ற ஒரு விஷயம். Fourth thing I would say is that who is their fellowship and friendship circle like how is their fellowship and friendship circle like? Who is their mentor, if I have to be more precise? Who is their discipler? அவங்க வந்து யாரால வந்து சீஷத்துவத்தில் நடத்தப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் தே டோன்ட், அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, அவங்க வந்து ஹூ ஆர் தே டாக்கிங், அதான் சொல்லுவாங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லுங்கள், நீ யாருன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நல்லவங்க, அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எவ்ரிபடி ரியலி நீட்ஸ் அ மென்டர் இன் தேர் லைஃப். வென் ஸ்பிரிச்சுவலி அஹெடாக இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பர்சனலி யூ நீட் டு ஹேவ் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் யூ நீட் டு ஹேவ் லைக் உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஷேர் பண்ண. பிகாஸ் எவ்ரிபடி ஸ்ட்ரகிள்ஸ் வித் சம்திங் ஆர் தி அதர். அதை அவங்க எப்படி ஹேஷ் அவுட் பண்ணுறாங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கே போய் யாரோடைய ஆலோசனை அவங்க கேட்குறாங்க, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது தான் இது எல்லாமே எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, if they are from the same like church or different church but like wider Christian community na, you need to notice who they hang out with, who they are like, what are their activities like. Only they are only giving importance to like மற்ற விஷயங்கள் மட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, you need to like take it into consideration all of these things and pray about it. If it is not God's will, move away slowly from that side. If you are going to be like somehow நான் அவங்கள வந்து நடத்திடுவேன், somehow அது இதாயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா, you are just setting yourself off like நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, பட் யூ ஜஸ்ட் கோயிங் இன்டு இட். நடக்கலன்னா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிக்கும் போது, how will you approach those things? Always be mindful when God is saying like ஒரு uncomfortable, ஒரு uneasiness, ஏதோ ஒரு ரெட் ஃப்ளாக் தெரியுது அப்படின்னாலே ஸ்லோலி மூவ் ஆன். பிகாஸ் இன்னைக்கு நீங்கள் விடுற ரெட் ஃப்ளாக்ஸ் தான் நாளைக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வில் பிகம் அ மேஜர் இஷ்யூ. ஓகேவா? ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் கீப் இன் மைண்ட். ஓகே, ஐம் ஜஸ்ட் ரஷிங் நவ். அனதர் திங் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் வாஸ் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். அதெல்லாம் இல்லவே இல்லையா? அழகாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது தப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின். தப்பே கிடையாது. பிகாஸ் சாங் ஆஃப் சாலமன்ஸில் உன்னத பாட்டு நம்ம எடுத்தோன்னா வந்துட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் வெரி மச் பிப்ளிக்கல். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வி ஆர் அட்ராக்டட் டு good looking people or like wanting someone who is pretty or beautiful or handsome. இதெல்லாமே நார்மலான விஷயம். பட் தட் shouldn't be your only criteria. That's all I'm saying. அவங்க பியர்ட் வச்சிருக்கணும், அவங்க வந்து டாலாக இருக்கணும். நான் வந்து யூடியூப் வீடியோஸாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது what do you look for in a guy அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்ட்ரீட்டில் வந்து பேட்டி எடுப்பாங்களா, அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க டால், ஹேண்ட்ஸம், திஸ் தட் அப்படின்ற மாதிரி. So everything will have to do with appearance.
and very rarely to do with character or like very rarely to do with behavior. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ that shouldn't be your only criteria. It is, I mean, okay to pray to God for someone who is like, I prayed definitely. நான் சொல்வேன் எனக்கு வந்து ஹைட்டாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து நான் நினச்சேன். அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறது நானும் வந்துட்டு எனக்கு பியர்டோடு தான் இருக்கணும், பியர்டு இல்லைன்னா பிடிக்காது அப்படின்லாம் I used to tell. But yeah, that is definitely there, because if you are not attracted to the person, it is very hard to like do your life with that person. அப்படின்னும் போது don't just keep that only as the only criteria. அதை தாண்டி when you get to know that person on a deeper level, அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க தேவனோட பேசுகிற விதங்கள், ஒரு தேவனை பற்றி பேசுகிற விதங்கள் இருக்கட்டும், வேதத்தை பற்றி பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், ஜென்ரலி அவங்க ஏதோ ஒரு ஹாபி, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது, மீடியாவாக இருக்கட்டும், வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ரிலேட்டடாக, வாட் எவர் இட் மே பி, அவங்க அதை பற்றி பேசும்போது the more you get to know the person, the character that they have, it will make them more beautiful. Okay va? So don't just dwell on the outward appearance. அது இல்லைனா okay, I won't even consider that அப்படின்ற மாதிரி don't push away. Okay va? Because God is very funny and he will sometimes, yeah. So yeah, that's why I keep telling you that you need to keep in mind that shouldn't be your only criteria. And also ஆல்வேஸ் டோன்ட் ஐசோலேட் யுவர் செல்ஃப். ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கோம், ஓகே அவர் தனியாக போய் பேசி ஒரு மறைமுகமாக அதை வந்து கமுக்கமாக கொண்டு போனோம் அப்படின்னாதீங்க. டூ இட் ஆல்வேஸ் இன் அ கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் ஒருத்தவங்க உங்களுடைய யூத் லீடர்ஸாக இருக்கலாம், ஒரு சம்ஒன் ஹூ இஸ் எல்டர் டு யூ ஆஸ் அ பர்சன் ஹூ லைக் ஜஸ்ட் ஐ ரியலி வாண்ட் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் அபவுட். பிகாஸ் ஐ ரிமெம்பர் ஒன் டைம் ஐ ரியலி லைக் சம்ஒன் இன் மை லைஃப். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு யார்கிட்ட போய்டா இது சொல்கிறது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்னோட மென்டர் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி மேம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லும்போது மேம் வாஸ் லைக், ஐ திங்க் யூ ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் அ வெரி லைக் இன்டென்ஸ் ஒரு 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 பேட் பிரேக்கப் அப்படின்னும் போது நீ வந்துட்டு ஐ திங்க் யூ ஷுட் டேக் இட் ஸ்லோ அண்ட் வை டோன்ட் யூ ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதான் சொல்கிறல, அந்த மாதிரி நான் ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லும்போது they will know where I stand spiritually. They will know what are the struggles that I go through, or like what are the things that I need to work on. அதனால தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சஜஷன் சொல்லும் போது லைக் ஓகே மேம் I'll see அப்படின்னு நான் வந்து அந்த இடத்துல ஸோ ஐ திங்க் ஐ மூவ்ட் ஆன். ஸோ that is what I'm trying to tell. I think I summarized all of these things. Or there are other questions that என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் கேட்டப்போ போட்டிருந்தாங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பற்றி போட்டிருந்தாங்க, ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் பற்றி போட்டிருந்தாங்க. அண்ட் தேர் ஆர் அதர் கொஸ்டின்ஸ் that also that came off. ஏஜ் கேப், பெரியவங்களாக இருந்தால் ஒரு 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 பையனோட பொண்ணு பெரியவங்களாக இருந்தால், see all of these questions I'm going to quickly answer. First thing is that age is going to be in this particular time நான் சொன்ன அந்த ஒரு க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப there shouldn't be a vast difference also. Moderate there is a difference in I think that's okay yeah. So because if they are a true believer who are pursuing God and communal life and local churches la avangaloda involvement, and they are very very I mean even if their workspace la they are very passionate about what they are doing, they are very driven in that way அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரோட நடத்துதலோட அந்த காரியம் வந்து if God is saying go ahead என்னும்போது you can, and talk with your elders, talk with your mentors and see how it is, because I don't know you personally. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த காரியத்தை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ். ஓகே, physical boundaries are very very important. What is allowed, what is not, and what is accepted, what is not அப்படி நம்ம பார்க்கும்போது we need to bring everything under the lens. Now you are a child of God, and as a Christian we don't do everything like the world. And வேர்ல்டில் வந்துட்டு மூவிஸாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் டேட் ஓ செகண்ட் டேட் ஓ தேர்ட் டேட்டில் யூ ஹேவ் டு லைக் ஹோல்ட் ஹேண்ட்ஸ் ஆர் யூ ஹேவ் டு கிஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் மூவிஸ் அண்ட் சீரீஸில் நம்ம பார்க்குறது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ நீட் டு கீப் இன் மைண்ட், again bring it under the lens of the scripture, and it is very subjective. ஒரு
particular people oda தான். If you are easily tempted, if you are easily like you can, it's very hard for you to draw a boundary அப்படிப்பட்ட ஒரு person na, then you should definitely be little, take a step back and then be careful in how you approach those things. So that is something that I wanted to tell. And another thing is like, can a women pursue அப்படின்ற ஒரு விஷயம். Again, I was strongly like, பொண்ணுங்க போவே கூடாது, எப்பவுமே பசங்க தான் பின்னாடி வரணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. பட் ஃபனிலி in my case it was not. But yeah, what I'm trying to tell is that you need to know that if அதுதான் சொல்றேன், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, if God is showing and opening the like or a space where you can have that conversation and you want to see how this goes அப்படின்னும், it's okay to express what you feel, and I think you can go about it like that. And I may be completely wrong and you may or may not take my advice on that, but கேட்ட கேள்விக்கு I am like, overall I just want to give all of these things. Relationship or dating என்ற பேர்ல they just want to pursue அப்படி like lustful intentionsனா, கிளியர்லி ஆண்டவர் சொல்ற கடைசியாக முடிக்க போகிறது என்னென்னா, எல்லாத்துக்கும் மேலே ஆவியானவர் வந்து உங்களுக்கு அந்த ஞானத்தையும் டிசர்ன்மெண்ட்காக ப்ரேயர் பண்ணுங்க. லார்ட் கிவ் மீ த டிசர்ன்மெண்ட் அப்படின்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் to like differentiate between who is coming with a genuine intention, who are like just playing around you. உங்களுக்கு தெரியாது, இந்த காலத்துலலாம் நல்லவங்க மாதிரியே நடிச்சு கடைசியில் வந்து இப்படிலாம் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. See, all of those things, if you want to, the more you're saturated with God's word and the more you have, like you are sensitive to Holy Spirit's guidance in your life, God will definitely உங்களை நேர்வழியாக நடத்திட்டு போய் சரியான நேரத்தில் சரியான ஒரு பார்ட்னரை இணைக்கிறதுல he is very very wonderful and marvelous God who will do that in your life. And I think I'm just going to wrap up this with this. Thank you so much for watching this video. And if you liked the content and if you want more of this content, please like, share and comment. Please do let me know what are the topics that you want to know, and if you have any questions about what I shared, please put that in the comment section as well. Thank you so much for watching, and please do let me know what you want me to talk about, okay? And I think I'm going to wrap it up. Thank you so much. I will see you. You can doubt her, but you can never take away the blessing that God has in store for her, and you can never stop her from becoming the powerful woman that God has created her to be.